வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் ஓட்டுப்பதிவு நாளில் சம்பளத்துடன் விடுமுறை வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜிபே, போன்பே உள்ளிட்டவை மூலம் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்பட்டால் உடனடியாக தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று வங்கி ஊழியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் 40 பறக்கும் படை கண்காணிப்பு குழு வாகனங்களுக்கு GPS கருவி பொருத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்தும் திட்டம் இல்லை என்று பெட்ரோலியத்துறை இணை செயலாளர் விளக்கமளித்துள்ளார். விருதுநகரில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 14 கோடி மதிப்பிலான நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வீட்டு கேஸ் சிலிண்டர் இணைப்பு உள்ளவர்கள் விரைந்து KYC செயல்முறையை முடிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இனி ஆண்டுதோறும் 1 கோடி ரூபாய் பரிசுடன் தமிழக இலக்கிய விருது வழங்கப்படும் என்று எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 66 சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2வது நாளாக நேற்று சென்னையிலிருந்து துபாய் செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. என்னை பற்றிய தவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா அவர்களின் கருத்து உண்மைக்கு மாறானது என்று நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார். கேரள தேர்தலுக்கான 55 வேட்பாளர்கள் அடங்கிய முதல் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் சுவாமி கோவிலில் இன்று பூக்குழி திருவிழா நடைபெற உள்ளது. கீழடியில் 11ஆம் கட்ட அகழாய்வு நடத்த மாநில தொல்லியல் துறைக்கு ஒன்றிய தொல்லியல் துறை அனுமதி வழங்கியுள்ளது. 24 எழுத்தாளர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த தலைவர்களின் உருவச் சிலைகளை மறைக்க தேவையில்லை என்று அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் விற்கப்படும் முட்டைகளில் உற்பத்தி மற்றும் காலாவதி தேதிகளை கட்டாயமாக அச்சிட வேண்டும் என்று அம்மாநில முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இவ்விதிமுறை வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பாஜக உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் புறக்கணித்துள்ளார். தமிழகத்தில் 234 சட்டசபை தொகுதிகளிலும் இன்று வரை 23 கோடி ரூபாய் ரொக்கப் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டதில் இருந்து தற்போது வரை 23 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 2வது LPG நந்தா தேவி என்ற டேங்கர் கப்பலானது ஹார்முஸ் நீரிணையை கடந்து இந்தியா வந்தடைந்தது. வரிகள் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை ரத்து செய்தது மலேசியா என்று தகவல் வெளியாகியுள்ளது. தவேகா தலைவர் விஜய் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூரில் தொகுதியில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,17,200 ரூபாயாகவும் 1 கிராம் 14,650 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 6 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. உலகின் மிக சிறந்த இடங்களின் பட்டியலில் இந்தியாவை சேர்ந்த மேற்கண்ட இந்த 4 இடங்கள் இடம் பிடித்துள்ளது. செஞ்சி அருகே 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாறை கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு மார்ச் 27ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரம்ஜான் மற்றும் நவராத்திரி பண்டிகையை ஒட்டி மார்ச் 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் மாநிலங்களவை அமர்வுகள் நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் காற்றின் தரம் மேம்பட்டதால் மாசு கட்டுப்பாட்டு தடைகள் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மார்ச் 22ஆம் தேதி வரை லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தேர்தலில் வாக்களிக்கும் வாக்காளர்கள் வசதிக்காக 30 புதிய முயற்சிகளை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வருகின்ற ஜூன் 9ஆம் தேதி அன்று வெள்ளி மற்றும் வியாழன் ஆகிய 2 கோள்களையும் பூமியிலிருந்து பார்க்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலமும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார்.
கரூர், ஈரோடு, நாகை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் எஸ்பிக்களை இடமாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை வேறு நீதிபதிக்கு மாற்றக்கோரி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். 19வது ஐபிஎல் சீசன் வருகின்ற மார்ச் 28ஆம் தேதி தொடங்க உள்ளது. குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைக்க பிரத்யோக இணையதளத்தை தமிழக அரசு தொடங்கியது. மேற்கு வங்கத்திற்கு புதிய தலைமை செயலாளரை நியமித்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் 50,000க்கும் மேல் ரொக்கமாக கொண்டு செல்பவர்கள் உரிய ஆவணங்களை வைத்திருத்தல் அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 2106 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் வாகனங்களுக்கான வருடாந்திர ஃபாஸ்டேக் பாஸின் விலையை 3000 ரூபாயிலிருந்து 3075 ரூபாயாக ஒன்றிய அரசு உயர்த்தியது. மேலும் இந்த விலை மாற்றம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வயது வாரியான வாக்காளர்களின் விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதியை தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. 2026ஆம் ஆண்டு JEE அட்வான்ஸ் தேர்வு மே 17ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் 1500 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டத்தை அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் தொடங்கி வைத்தார். மேற்கு ஆசிய போர் காரணமாக இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் உலர் பழங்களின் விலை 30% முதல் 40% வரை அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்த உக்ரைனின் உதவி எங்களுக்கு தேவையில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார். திரையரங்குகளில் வெளியாகும் அனைத்து மொழி இந்திய திரைப்படங்களுக்கும் இன்று முதல் சப்டைட்டிலும் மேலும் காது கேளாதோருக்கான விளக்க குறிப்புகளும் கட்டாயம் என்று மத்திய தணிக்கை வாரியம் அறிவித்துள்ளது. சவுதி அரேபியா ஒரு நாளைக்கு 2 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் உற்பத்தியை குறைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்த ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. சென்னை வேளச்சேரி மற்றும் பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சேவை தொடங்கியது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.